படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லி கடை, ஒரு தள்ளு வண்டியில வந்து அம்மாவும் பையனும் சேர்ந்து ஒரு இட்லி கடை நடத்துறாங்க. இட்லி, இந்த கல் தோசை, இந்த மாதிரி ரோடு கடை ஒரு வண்டியில வச்சு பண்ணிட்டு இருக்கவங்க. ஸோ அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஹோட்டல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு வராரு. ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி லோன் வாங்கி தரணும் போது, அந்த டைமில் வந்து அவர் கொலை செய்யப்படுகிறார். ஏன் கொலை செய்யப்படுகிறார், என்ன செய்யப்படுகிறார் ஒன்றுமே தெரியாது. திடீர்னு பார்த்தா ஆஜபாளையத்துக்கு உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரி நடந்தது, அதுக்கப்புறம் நடந்த விஷயம்னா நம்ம என்ன நினைப்போம், இந்த கொலையை தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்கன்னா அப்படி இல்லை. ஜெயிலுக்குள்ளே போகிற சம்பவங்கள்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ படத்தில் வந்து அவர் உள்ளே போகும்போது நம்ம வந்து இதுவரை வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டான ஒரு லைஃபு, ரொம்ப சூப்பரான ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம ஒரு உலகத்தில் வந்து உங்களோட சாப்பாடு, நல்ல ஒரு தூக்கம், ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் அந்த ஜெயிலுக்குள்ளே போய் பார்த்த அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்காது. நீங்கள் இந்த படம் பார்த்திங்கன்னா அப்படியே ஜெயிலுக்குள்ளே வந்து என்ன மாதிரி இருப்பாங்க, ஆட்களுடைய அந்த ஒரு கசகசன்னு இருக்கிறது, அங்கே இருக்கிற அந்த ஒரு கிலேஜியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து செட்டு போட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் அவ்வளோ அழகாக நேச்சுரலாக காட்டியிருப்பாங்க. அதில் வந்து